எத்தனை தோல்வி வந்தாலும் துவண்டு போகாம திரும்ப திரும்ப முயற்சி பண்ணி முன்னேறணும் தன்னுடைய இலக்கை நோக்கி பயணம் பண்ணக்கூடிய, உழைப்பால உயர்வடையக்கூடிய, மற்றவங்களால செய்ய முடியாதுன்னு நினைக்கக்கூடிய வேலையை கூட சர்வசாதாரணமா செய்யும் ஆளுமை கொண்ட, பின்னாடி வரப்போறத முன்னாடியே அறிந்து அதற்கேற்றாற் போல செயல்படும் குணம் கொண்ட கும்பராசி அன்பு சொந்தங்களே, எங்க இருந்தாலும் நீங்க வளமாவும் நலமாவும் வாழணும்னு சொல்லி கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த பதிவை நான் தொடங்குறேன். இந்த பதிவை பொறுத்த வரைக்கும் 2025 கடைசி கட்டத்துல இருக்கும். வருஷம் தொடங்கி வருஷமே முடிய போகுது. ஆனாலும் இது நாள் வரைக்கும் பெருசா எந்த ஒரு முன்னேற்றத்தையும் இந்த வருஷத்துல நம்ம பார்க்கல. மாறா நிறைய சோதனைகளும் வேதனைகளும் தான் மிச்சமா இருக்கு. சொல்லப்போனா நமக்குள்ளேயே பயம் இருக்கு. வருஷம் முடிய போகுது, இந்த வருஷத்துல இவ்வளோ கஷ்டப்பட்டோம், அடுத்த வருஷத்துக்கும் இதே கஷ்டம் தொடருமா, இல்லை இதை விட இன்னும் மோசமா ஆயிடுமோன்ற பயமும் இருக்கு. ஆனா இந்த பதிவை பொறுத்த வரைக்கும் அப்படி எதுவும் கிடையாது. இதனால் வரைக்கும் பட்ட கஷ்டம், அதாவது வருஷம் முழுக்க நீங்க பட்ட கஷ்டங்கள் இந்த 2 மாதத்துக்குள்ளாக, அதாவது டிசம்பர் 31க்கு உள்ளாகவே ஓரளவுக்கு உங்க சூழ்நிலை உங்க கையில வந்துடும். நீங்க சந்தோஷமா தான் அடுத்த வருஷத்தை ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய பதிவு தான். எப்படிமா அது, வருஷம் முழுக்க கஷ்டப்பட்டுட்டேன், இப்போ எப்படி 2 மாசத்துல எனக்கு எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமா. ஏன்னா கிரக நிலையோட அமைப்பு உங்களுக்கு சாதகமா நிற்குது. சுபகரங்கள் எல்லாமே ஓரளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. உங்களுடைய சனி பகவான் எப்பாரும் உங்களுக்கு சோதனை கொடுத்துட்டே இருந்தார். உங்களுக்கு எந்த ஒரு நல்லது வந்தாலும் அதை தடுக்கிற ஆளாவும் உங்களுடைய அதிபதியை நின்றுட்டு இருந்தாரு. ஸோ அவரும் கொஞ்சம் இப்போ ஓய்வு எடுக்க போறாரு. ஸோ இதை பத்தி தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க போறோம். பொதுவாக கும்பராசிக்காரங்க நிறைய விஷயங்களை முன்கூட்டியே அறிஞ்சுப்பீங்க. அதை உங்களுக்காக பயன்படுத்துறீங்க இல்லையோ, உங்களை சார்ந்தவங்க கஷ்டப்படக்கூடாது. ஏன், யாருன்னு தெரியாதவங்களுக்கு கூட பின்னாடி ஏதாவது கஷ்டம் வருதுன்னு உங்களுக்கு தெரியப்படுது அப்படின்னா, ஒரு உணர்வு வருது அப்படின்னா கூட அவங்ககிட்ட நீங்க சொல்லிடுவீங்க. ஸோ சுயநலம் இல்லாம பொதுநலத்துக்காக பாடு வைக்கிறதுல கும்பராசி முதன்மையானவங்க. இப்படிப்பட்ட குணம் கொண்ட நீங்க எப்பவுமே பெருமாளை வழிபாடு பண்ணணும். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த பதிவை நீங்க பாக்குறீங்க அப்படின்னாவே அது ஒரு சின்ன விஷயம் கிடையாதுங்க. சாமி உங்களுக்கு கொடுத்த வெளிச்சம்னு வச்சுக்கலாம். அட என்னம்மா அது, உன் பதிவை நான் கேட்டேன், எனக்கு என்ன சாமி வெளிச்சம் கொடுக்குற மாதிரி ஆகுமா? சத்தியமா உண்டுங்க. இது நான் பேசுறேன்றதுக்காட்டி நான் சொல்ல கிடையாது. இந்த பதிவுல உங்களுக்கான நிறைய ஜோதிட விளக்கங்கள் ஒளிஞ்சிருக்கு. சொல்லப்போனா நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு தீர்மானமும், நீங்க பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும், நீங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு தானமும் உங்க வாழ்க்கைய மாத்தி அமைக்க போகுது. உங்களுக்கான உள்ளார்ந்த தெய்வீக சக்தியை வெளிக்கொண்டு வர போகுது. கும்பராசி அப்படின்னாவே காற்று ராசி, அறிவு ராசி, யோசனை ராசி. உடைய வாழ்க்கையினுடைய திசை இப்ப மாறக்கூடிய நேரங்க. சொல்லப்போனா நீங்க இப்போ விழிச்சுக்க போறீங்க. உங்களுடைய ராசிக்கான சக்கரம் திறக்க போகுது. உங்களுக்கான நேரம் காலம் சாதகமா மாறுறதுக்கான அதிர்ஷ்ட காலம், பொற்காலம்னு சொல்லலாம். ஸோ ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு ஒரு மேன்மையை கொடுக்கதான் போகுது. சில வாய்ப்புகளை தரப்போகுது. சில வேதனைகளும் கஷ்டங்களும் உங்களை விட்டு விலக போகுது. அது மட்டும் உறுதிங்க. ஸோ அது எப்படி என்னங்கிறத இப்போ தெளிவாக பார்க்கலாமா? இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் உங்க ராசியில கிரக நிலைகளை எடுத்துக்கிட்டோம்னாக்க, சனி உங்க ராசிக்கு அதிபதி, அதோட ராசிக்கு 1ஆம் இடத்துல பாக்கியம் தரக்கூடிய நிலையில இருக்காரு. குரு 3ஆம் இடத்துல எதையுமே செய்து முடிக்கூடிய வலிமையை கொடுக்குறாரு. சூரியன் 10ஆம் இடம், வேலை வாய்ப்புக்கு உதவி பண்றாரு. செவ்வாயை பொறுத்திருக்கும் மனநிலையை சீராக வைக்கிறாரு, உடல் சக்தியை மேம்படுத்தி கொடுக்குறாரு. புதனை பொறுத்திருக்கும் பணவரவை மெதுவா அதிகப்படுத்தி கொடுக்குறாரு. ஸோ இந்த 2024-25 இந்த 25 முடியத்துக்குள்ளேயே உங்களுக்கு சிறப்பான, மிக சிறப்பான காலம் ஒன்று துவங்க போகுது. அதுலயும் குறிப்பா சொல்றேன், கிரக நிலையில ஆராய்ந்து பார்க்கிறப்போ உங்களுக்கு உங்க ராசிநாதன் சனி வக்ர நிவர்த்தியாக பலம் பெற்று சஞ்சரிக்க போறார். இதனால உங்களுடைய ஆரோக்கியம் சீரா இருக்கும். பம்பரமாக சுழன்று பணி செய்ய போறீங்க. உங்களுடைய மந்த நிலையில மாற்றம் வருது. குறிப்பா கும்பராசிக்காரங்க கொஞ்சம் நிறுத்தி நிதானமா செய்யக்கூடிய வேலைக்கு சொந்தக்காரங்க. ஏன்னா எங்களுடைய அதிபதி சனி பகவான். நாங்க முதுமை கிரகம் தான் சொல்லுவோம். பெரியவங்க ஒரு வேலையை செஞ்சாக்க ரொம்ப யோசிப்பாங்க, நிறுத்தி நிதானமா செய்வாங்க இல்லையா? அதுதான் இவங்களுக்கு பிரதிபலிப்பாகவும் இருக்கு. ஆனா இப்போ அதுக்கு அப்படியே மாற்றா இருக்க போறாங்க. ரொம்ப சுறுசுறுப்பா ஒரு வேலையை சீக்கிரம் முடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. மகிழ்ச்சிகரமா இருப்பீங்க. இதோட உங்களுடைய இல்லங்கள்ல சுபகாரியங்கள் நடக்கும். நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கும். பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படும். தொழில வளர்ச்சி பெற போறீங்க. அதே போல தொழிலையே பங்குதாரர்களை சேர்த்து கொள்ள முன் வருவீங்க. குடும்பத்துல ஒன்றுக்கு மேற்பட்ட வருமானம் உண்டு. ஒருத்தர் சம்பாதிச்சிட்டு இருக்கீங்க, இல்லை ஒரு 2 பேர் சம்பாதிச்சிட்டீங்க அப்படின்னாக்க இன்னும் அதிகமான வருமானம் ஒரு 2-3 பேர் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு, அது போல யோகம் இருக்கு. குடும்ப வருமானம் மேம்படும். இதோட உங்க ராசிக்கு குரு பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடத்துல உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார்.
ஒரு ராசிக்கு 2 மற்றும் 11ஆம் இடங்களுக்கு அதிபதியான குரு, அங்கடம் தன லாபாதிபதியான குரு இப்போ வக்ரம் அடைஞ்சிருக்கிறது அவ்வளவு நல்லதில்லை. இது ஜோதிட விளக்கம். தன வரவுல தடைகள் வரும். புதுசாக யாரையும் நம்பி எந்த ஒரு பொறுப்பையும் ஒப்படைக்க கூடாது, ஏன்னா ஏமாற்றத்தை சந்திக்க வாய்ப்பு இருக்கு. இதோட உத்தியோகத்துல திடீர் மாற்றம் வரலாம். இது போன்ற நேரங்கள்ல குரு நம்ம வழிபடுத்தணும். ஸோ வியாழக்கிழமை தோறும் விரதம் இருந்து குரு பகவானை வழிபாடு செய்யறது நல்லது. திசை மாறிய தென்முக கடவுளை வழிபாடு செய்தால் நன்மைகள் உண்டு. என்னம்மா இது, குரு பார்த்தால் கோடி நன்மை, குருவால் தான் நமக்கு வாழ்க்கை சிறப்பா இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே, இவரால எனக்கு நல்லது நடக்காது போலே அப்படின்னு சொன்னா கொஞ்சம் பொறுமையா இருக்க. இந்த குரு பகவான் தரக்கூடிய அனைத்து அற்புதமான பலன்களையும் மற்றவங்க கொடுப்பாங்க. இப்ப சொல்றேன், விருச்சிக ராசியில சுக்கிரன் இருக்காரு. இவரை பொறுத்த வரைக்கும் உங்க ராசிக்கு 4, 9ஆம் இடங்களுக்கு அதிபதியான சுக்கிரன் தொழில் ஸ்தானத்துக்கு அங்க இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் சூரியனோட சேர்றாரு. இதனால உங்களுக்கு சுக்கிர மங்கள யோகம் உருவாகுது. சிறப்பா இந்த சுக்கிர மங்கள யோகம்ங்கிறது நான் பல பதிவுகளை சொல்லியிருக்கேன். சுக்கிரன் அப்படின்னாவே நீங்க சந்தோஷம். நீங்க எந்த மாதிரி ஒரு கனவு வாழ்க்கையை வச்சிருக்கீங்களோ அந்த கனவு வாழ்க்கை தரக்கூடியவரே இந்த சுக்கிர பகவான் தான். பிள்ளைடைய கல்யாணம் சம்பந்தமான எடுக்கக்கூடிய முயற்சிகள் கைகூடும். பெற்றோருடைய மணி விழா, முத்து விழா, பவள விழா, இது போன்ற சுபமான சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் நடக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கு. அதிகார வர்க்கத்துடைய ஆதரவு, பிரச்சனை விடுபடுறதுக்கான வாய்ப்பு எல்லாமே சிறப்பா அமையுது. அதே போல தனுசுல செவ்வாய், இவரை பொறுத்த வரைக்கும் பூமிக்காரகனவங்களுக்கு 3 மற்றும் 10ஆம் இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். இவர் லாபஸ்தானத்துக்கு வர்றது இந்த நேரம் நல்ல நேரங்க. என்னைக்கோ குறைஞ்ச விலைக்கு நீங்க வாங்கி போட்ட இடம் இப்போ அதிக விலைக்கு விற்று லாபத்தை கொடுக்கும். புதிய கூட்டாளிகள் சேருவாங்க. தள்ளி போன ஒப்பந்தங்கள் தானா உங்களுக்கு சேரும். அரசாங்க வழியில சலுகைகள் கிடைக்கும். பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படும். கூட போறவங்களுடைய திருமண விழாக்களை முன்ன நின்று நடத்தி வைப்பீங்க. செவ்வாய் சுக்கிரன் சிறப்பான ஒரு அமைப்புல நிக்கிறாங்க உங்களுக்கு. அதே போல விருச்சிகத்திலே புதன் இருக்காரு. உங்க ராசிக்கு 5 மற்றும் 8ஆம் இடங்களுக்கு அதிபதியான புதன். அவர் தொழில் ஸ்தானத்துக்கு வர்றது இந்த நேரம் அங்க இருக்கிறோட சூரியனோட இணையறதும் புத ஆதித்ய யோகம் ஏற்படுத்துறார். இதனால அரசு வழியில நீ எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்கும். உத்தியோகத்துல முயற்சிகளுக்கு பலன் உண்டு. ஊர் மாற்றம், வீடு மாற்றம், இது சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் எல்லாமே அதிகமாகுது. தொழிலுமே பழைய கூட்டாளிகளே விலக்கி வச்சுட்டு, ஏன்னா அவங்களால நிறைய பிரச்சனை தான் வந்தது. என்னதான் நம்ம உழைச்சி அவங்களுக்கு பங்கு கொடுத்தாலும் தேவையில்லாத வார்த்தைகளால வசப்படிட்டு தான் இருந்தாங்க. ஸோ அவங்கள விட்டுட்டு புதிய கூட்டாளிகளை சேர்த்து தொழிலை மேம்படுத்துவீங்க. உறவுக்காரங்கிட்ட இருந்த பகை அகலுது. பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்பு நிறைவேறுது. வியாபாரம் மற்றும் தொழில் செய்வர்களுக்கு ஒரு பெரிய தொகை இப்போ சேரும். உங்களுடைய கையில பணம் பொருளுங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மாற்றம் ஏற்றம் உண்டு. கலைஞர்களுக்கு உடைய எண்ணங்கள் ஈடரும். மாணவ மாணவிகளுக்கு போட்டித் தேர்வுகளில் வெற்றி கிடைக்கும். பெண்களுக்கு பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியா குறையும். சொல்லப்போனா இனி ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு மகிழ்ச்சி குறைவில்லாத நாள்னே சொல்லி முடிக்கலாம். இதோட வெளி வட்டத்துல மதிப்பு மரியாதை நல்லபடியா இருக்குங்க. பணவரவு திருப்திகரமா இருக்கும். நீங்க எடுத்துக்கூடிய காரியங்கள் எல்லாமே அனுகூலமா முடியும். குடும்பத்துல வசதி வாய்ப்புகள் பெருகும். வீட்டுல மகிழ்ச்சிக்கும் நிம்மதிக்கும் குறைவே இல்லை. பெண்களால நன்மைகள் உண்டாகுது. புதிய ஆடை ஆபரணங்களை சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்கு. கணவன் மனைவிக்கிடையே அந்யூன்யம் பெருகுது. உடன்பிறப்புகள் வகையில உதவிகள் கிடைக்கும். உபத்திரம் கொடுத்தவங்க எல்லாம் இப்போ உறவாடி உங்ககிட்ட உதவி கேட்டு நிற்பாங்க. உறவுக்காரங்களால நன்மைகள் இருக்கு. குடும்ப தேவைகளை ஒவ்வொன்றா நிறைவேற்றி வைப்பீங்க. தந்தை வழியில நீ எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமா முடியும். பெண்களால நன்மைகள் உண்டாகுதுங்க. அரசாங்க காரியங்கள் இழுபறக இருந்தாலும் சரிங்க, சாதகமா முடியும். பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த பிரச்சனை இப்போ சரியா பொறுமையா கடைபிடிங்க. அந்த பிரச்சனை சுமூகமா முடியும். சிலருக்கு தடைப்பட்ட திருமணம் கைகூடி வரும். வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடாகும். குடும்பத்தோட கோயிலுக்குள்ளன்னு போயிட்டு பிரார்த்தனைகள் நிறைவேற்ற வாய்ப்பு இருக்கு. வெளியூர் பயணங்களின் போது கைப்பொருட்களை பத்திரமா வச்சுக்கோங்க. அதே போல உத்தியோகத்துல இருக்கீங்க, அரசாங்கத்துறையோ தனியார் துறையும் அலுவலகத்தை பொறுத்திருக்கும் உற்சாகமா செயல்பட போறீங்க. உங்களுடைய ஆலோசனை நிர்வாகத்தினால ஏற்றுக்கொள்ளப்படும். மேல் அதிகாரியுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்குங்க. சிலருக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வுக்கான சலுகைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சக ஊழியர்களிடையே உங்களுடைய செல்வாக்குமே அதிகமாகுது. அதே போல தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகமா கிடைக்கும். சக போட்டியர்கிட்ட மறைமுக எதிர்ப்புகளை முறியடிப்பீங்க. பங்குதாரர்கிட்ட இணக்கமான சூழ்நிலை இருக்கு. இருந்தாலும் வியாபாரத்தை விரிவுபடுத்தோ புதிய முறையில் செய்வோ கொஞ்சம் நீங்க யோசிச்சு பண்ணணும். அதே போல குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நாட்கள் தாங்க. இனி ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டு. குடும்பத்தினுடைய ஆலோசனையை மற்றவங்க ஏத்துப்பாங்க. உறவுக்காரங்களும் சரி உங்களுக்கு உதவிகரமா இருப்பாங்க. அக்கம் பக்கம் இருக்கிறவங்களால அனுகூலம் உண்டு. வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு நீங்க வேலையில எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். இதுல கும்பராசி அவிட்டம் 3, 4, சதயம், புரட்டாதி 1, 2, 3 இந்த பாதங்களுடைய கிரகங்களை வச்சு பாக்குறப்போ ராசியில சனி வக்ரத்துல, அவரு கூட ராகு, அதே போல ருண ரோகஸ்தானத்துல குரு, கலத்திரஸ்தானத்துல கேது, அஷ்டமஸ்தானத்துல சுக்கிரன், பாகிஸ்தான்ல சூரியன், அவர் கூட புதன் வக்ரகத்தில, தொழில் கர்மஸ்தானத்துல செவ்வாய். இந்த கிரக நிலை எல்லாமே நீண்ட நாட்களாக தடைப்பட்ட காரியத்தை முடிச்சு வைக்குது.
மனசுல இருந்த சஞ்சலம் எல்லாமே விலகுது, அதிர்ஷ்டம் உண்டாகுது. விட்டு கொடுக்கூடிய மனப்பான்மை இருக்கிறதுனால உங்களுடைய கொள்கைகள் எல்லாமே இப்ப நிறைவேறும். அதிகம் பேசுறத தவிர்த்துக்கோங்க. அடுத்தவங்க சொல்றத நம்புறதுக்கு முன்னாடி அத பத்தி யோசிங்க. அதே மாதிரி தொழில் செய்றீங்க, வியாபாரத்துல இருக்கீங்க அப்படின்னாக்க, ஒரே குறிக்கோளோட இருக்கிறத விட்டுட்டு, வாடிக்கையாளருடைய தேவைகளை புரிஞ்சுகிட்டு நீங்க தொழில மூவ் பண்ணுங்க. இது வந்து முன்னேற்றத்துக்கு உதவும், பண வரத்து அதிகரிக்கும். அதே மாதிரி உத்தியோகத்துல இருக்கீங்க அப்படின்னாக்கா, துணிச்சலாக சில வேலைகளை செய்து வெற்றியும் பெறுவீங்க. சக ஊழியர்கள், மேல் அதிகாரிகளால நன்மைகள் உண்டு. கணவன் மனைவி கிட்ட இருந்த கருத்து வேற்றுமை ஆகுது. நெருக்கம் அதிகமாகுது. வாழ்க்கை துணையுடைய ஆதரவுமே இப்போ உங்களுக்கு பொருளாதாரத்துல முன்னெடுத்து கொடுக்கும். கூடயே புதியவர்களுடைய நட்பு கிடைக்கும். பெண்களுக்கு அதிகம் பேசுறத தவிர்த்துட்டு செயல்பாடுகள்ல வேகம் காட்டுங்க. படிக்கூடிய மாணவர்கள் கல்வியில முன்னேற்றம் அடைய கூடுதல் கவனம் தேவை. ஆனா டீச்சர்ஸ் கிட்ட, பெற்றோர்கிட்ட உங்களுக்கு வந்து ஆதரவு இருக்கு. சக மாணவர்கள் மத்தியில நல்ல மதிப்பு உண்டாகுது. போட்டித் தேர்வுக்கு தயாராகுறீங்க. அரசாங்க உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா கும்பராசிக்கு நேரம் காலம் சிறப்பா இருங்க. தாராளமா முயற்சி பண்ணுங்க. வெற்றி நிச்சயம் தான். இப்ப பெரும்பாலும் என்கிட்ட கும்பராசியுடைய ஜாதகம் வருது அப்படின்னாவே பணப்பிரச்சனை தான் அதிகமா ஃபேஸ் பண்ணுவாங்க. சோ இப்ப சொல்றேங்க, உங்களுக்கு கையில தாராளமா காசு புழங்கும். தேவையில்லாத சிரமமே வந்தாலும் சரி. பணவரவு சிறப்பா இருக்கு. இருந்தாலும் பணம் வருது அப்படின்னாக்கா, அது பத்திரப்படுத்த பாருங்க. சரிங்களா? ஏன்னா எச்சரிக்கையா இருக்கணும் தொழில் விஷயத்துல, காசு விஷயத்துல. வேலை நிமித்தமா ஒரு சிலர் வந்து குடும்பத்த விட்டுட்டு வெளியூர்ல போய் தங்குறதுக்கான சூழ்நிலை வரும். அது வந்து உங்களுக்கு சாதகம் தான். தொழில்லாம் ரொம்ப சிக்கல குடுத்துட்டு, நெருக்கடி குடுத்துட்டு, மறைமுகமா இருந்த எதிரிகள் எல்லாம் மறைஞ்சு போவாங்க. உங்களுடைய வளர்ச்சிய பார்த்து மத்தவங்க பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு உயர்ந்து நிக்க போறீங்க. கொடுக்கல் வாங்கல்ல மிக மிக எச்சரிக்கை. குடும்ப பெண்களுக்கெல்லாம் ஆனந்தத்தை அள்ளி அனுபவிக்கக்கூடிய நேரங்க. நீண்ட காலமாக நினைச்சிருந்த ஆசைகள் எல்லாமே இப்ப நிறைவேறும். பிள்ளைகளுடைய அனுசரணையும், குடும்பத்துடைய ஒத்துழைப்பும் உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுத்துக்கிட்டே இருக்கும். அது வேலைக்கு போகக்கூடிய பெண்களா இருக்கீங்க, இல்ல சொந்தமா தொழில் செய்யக்கூடிய பெண்களா இருக்கீங்க அப்படின்னாக்க, உங்களுக்கு நல்ல செய்திகள் கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. இதுலயே கும்பராசி ஆண்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள்ல பொறுப்பு அதிகமாகும், பதவி உயர்வு கிடைக்கும், திடீர் பணவரவு இருக்கு, பழைய பிரச்சனைகள் சுத்தமா விலகும், குடும்பத்துல உங்களுடைய வாழ்க்கைக்கும் மதிப்பு மரியாதை அதிகமாகும். உங்களுக்கு குறைவா இருந்த தைரியம், தன்னம்பிக்கை இப்ப வந்து அதிகமாகுதுங்க. ஆண்களை பொறுத்தவரைக்கும் சின்ன சின்ன கவலைகள் இருந்தாலும் மொத்தத்துல இனி வரக்கூடிய காலம் நல்ல காலம் தான். கும்பராசி பெண்களுக்கு வீட்ல அமைதி அதிகமாகுது. குழந்தைகள் தொடர்பான நல்ல செய்திகள் கிடைக்கும். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு மேலதிகாரிகிட்ட பாராட்டு கிடைக்கும். தொழில் செய்யக்கூடிய பெண்களுக்கு புதுசா நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க. உங்களுடைய ஆரோக்கியத்துல முன்னேற்றம் இருக்கும். சின்ன சின்ன பயன்கள் கொஞ்சம் கவனமா இருங்க. பெண்களுக்கு உங்களுடைய சக்திகள் அதிகரிக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம். அதே அரசாங்க உத்தியோகத்துல இருக்கீங்க அப்படின்னாக்க, மேலாளர்கள் கிட்ட நல்ல பெயர் கிடைக்கும். அதே போல ஃபைல்ஸ் ஏதாவது இது பண்றீங்க அப்படின்னாக்க, ஃபைல்ஸ் வேலை எல்லாமே சுலபமா முடியும். பயம், தடைகள் குறையும். வேலையில இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வுக்கு வாய்ப்பு இருக்கு. இடமாற்றம் வரலாம். எல்லாமே நல்லதா மாறுதுங்க. அரசு அதிகாரிகளுக்கு மிக மிக சாதகமான நாட்கள். தனியார் துறையில வேலை பார்த்தீங்கன்னாக்க, புதுசா ப்ராஜெக்ட் கிடைக்கும். வேலையில வந்து நிரந்தரம் கிடைக்கும். அதே போல உங்களுடைய மேலதிகாரியும் உங்களுக்கு வந்து ஃபேவரா நடந்துப்பாங்க. சம்பள உயர்வு கொடுத்துன பேச்சுவார்த்தை இப்போ சாதகமா முடியும். அதே போல வேலையில இருக்கக்கூடிய டென்ஷன் குறையுது. மொத்தத்துல எல்லாமே சிறப்பா இருக்கு. ஆனா எக்காரணத்த கொண்டு உங்கள பத்தின விமர்சனங்கள நம்பிராதீங்க. அதே போல தொழில் செய்றீங்க அப்படின்னாக்க, புதிய புதிய ஆர்டர்கள் கிடைக்கும். புதிய புதிய ஒப்பந்தம் கிடைக்கும். வாடிக்கையாளருடைய வரவு அதிகமாகுது. இதோட தொழில்ல தடைப்பட்டிருந்த பணம் திரும்ப வரும். அதே போல வங்கி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியாகும். பங்குதாரர்கிட்ட உங்களுக்கு இருக்கக்கூடிய ச சண்டை சச்சரவு இதெல்லாம் மறையுது. பணத்த வந்துட்டு அதிகமா பாப்பீங்க. பணத்த சேமிக்கவும் தொடங்கிருவீங்க. ஒட்டுமொத்தமா தொழில் செய்றவங்களுக்கு விற்பனை அதிகமாகுது. ப்ராஃபிட்டும் அதிகமாகுது. வீட்ல கூடிய பெண்களுக்கு வந்து பெண்களும் சரி, ஆண்களும் சரி. வீட்ல மன அமைதி உண்டு. வீட்ல உடைய வேலைகள் எல்லாமே சுலப முடியும். உறவுகளுக்கு இருக்கக்கூடிய சண்டைகள் மறையுது. நீங்க போட்டு வச்ச திட்டங்கள் எல்லாமே வீட்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். வீட்ல ஆல்ரெடி ஏதாவது சண்டை, சச்சரவு ஒரு மாரி வருத்தமா இருந்ததுனாக்கா, அந்த பிரச்சனைகள் எல்லாமே இப்ப தன்னால சரியாகுங்க. குடும்ப பாக்கியம் அதிகமாகுது. குடும்ப வாழ்க்கை பொறுத்தவரைக்கும் கணவன், மனைவி வந்து ஒத்துமையா இருப்பீங்க. சின்ன சின்ன கருத்து வேறுபாடு இருந்தாலும் அது வந்து ரொம்ப தூரம்லாம் போகாது. குடும்பத்துல புதிய பொருட்களை வாங்க வாய்ப்பு இருக்கு. குடும்பத்துல நல்ல செய்திகள் வந்து சேரும். பணவரவு பொறுத்தவரைக்கும் பணவரவு அதிகமா கிடைக்கும். திடீர் வருமானம், போனஸு அதேபோல அ பேங்க்ல வந்து சேமிப்பு அதிகப்படுத்துறது, எல்லாமே அதிகமா தான் கிடைக்கும் உங்களுக்கு. பணத்த பற்றியும் குறைவு கிடையாது. ஆனா செலவு வந்து நீ கண்ட்ரோல் பண்றது உங்க பொறுப்பு. ஒட்டுமொத்தமா ரொம்ப 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 நல்ல பணத்தை தரக்கூடிய நாட்கள் தான். உறவுகள் ரீதியா அன்பு அதிகமாகுது. முன்பு இருந்த சண்டை குறையுது. பிரிஞ்சு போனவங்க ஒன்று வந்து சேருவாங்க. சொந்த பந்தங்கள் எல்லாமே நல்ல செய்திகள குடுப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து நல்ல சப்போர்ட் கிடைக்கும். ஆனா கும்பராசிய பொறுத்தவரைக்கும் புதிய நட்புகள நம்பிராதீங்க. புதிய நட்புகள அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது. அதேபோல கும்பராசிக்கு இனி வரக்கூடிய நாட்கள் அதிகாரம் அதிகமாகும். அரசாங்க வகையில அனுகூலம் உண்டு. அரசாங்கத்துக்கிட்ட இருந்து நிறைய சப்போர்ட் கிடைக்கும். அரசியல் இருக்கீங்க அப்படின்னாக்க, உங்களுடைய மேலிடம் சொல்றத கேட்டு நடந்துக்கோங்க. எல்லாமே நல்லதாவே நடக்கும். ஆரோக்கியத்த பொறுத்தவரைக்கும் ஆதிக்க சக்தி அதிகமாகுது.
பாடி சொல்றத கேளுங்க. அதிகமா தண்ணி குடிங்க, சத்தான உணவு எடுத்துக்கோங்க, யோகா பண்ணுங்க, நடைப்பயிற்சி பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு கோயிலுக்குள்ளன்னு போங்க. சாப்பிடவே கூடாது பார்த்தோம்னாக்க, இந்த ஆயில் ஐட்டம் சாப்பிடாதீங்க. ரொம்ப லேட் நைட்ல சாப்பிடாதீங்க. நல்லா தூங்குங்க. குழந்தைகள பொறுத்தவரைக்கும் கல்வியில கவனம் அதிகமாகுது. ஸ்போர்ட்ஸ்ல வந்து சக்சஸ் கிடைக்கும். உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும். ஆ சொல்லப்போனாக்க, இந்த கூர்ந்து கவனிக்கிற அமைப்பு வந்து அதிகமாகுது. புதிய பழக்கவழக்கங்கள் டெவலப் ஆகுது. படிக்கக்கூடிய மாணவர்கள் நினைவாற்றல் அதிகமாகிறது இல்லாத படிப்புல வந்துட்டு நல்லா முன்னெடுத்து பார்ப்பீங்க. இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் அரசாங்க உத்தியோகத்துல ட்ரை பண்றீங்க அப்படின்னாக்க, கண்டிப்பா வெற்றி உண்டு. புதிய புதிய புத்தகம் படிக்க ஆரம்பிக்கிறதும் நல்லது. இதுவே அரசாங்க தேர்வுக்கு தயாராகிறவங்க டெய்லி பிளான ஃபாலோ பண்ணுங்க. ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு 2, 3 மாசத்துல உங்களுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. கவர்மெண்ட் ஜாப்க்கு வந்து வாய்ப்புகள் அதிகம்னு சொல்லலாம். இப்ப வரைக்கும் பார்த்ததுங்க. இந்த கும்ப ராசிகாரர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் டிசம்பர் 31 வரைக்கும் என்னென்ன நடக்குங்கிறது பொதுவா பார்த்தாச்சு. இப்போ கும்ப ராசியில ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கான உண்டான பலன்கள் சொல்றேன். அவிட்டம் 3, 4. உழைப்பால உயர வரக்கூடிய உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் யோகமான நாட்கள். உங்க ராசிக்கு சகாயஸ்தானத்துக்கு அதிபதியும், ஜீவனத்துக்கு அதிபதியுமான செவ்வாய் ஜீவனஸ்தானத்துல ஆட்சியாக சஞ்சரிக்கிறது தொழில முன்னேற்றம் அடையுது. எதிர்பார்த்த லாபம் கிடைக்குது. பணியாளர்கள் கிட்ட ஒத்துழைப்பு அதிகமாகுது. புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறுது. பொருளாதார நிலையில உயர்வு, உடன்பிறப்புகள்கிட்ட இருந்த பிரச்சனைகளுக்கு முடிவு வருது. விற்கவே முடியாத நினைச்ச இடத்த வைப்பீங்க. வாங்க நினைச்ச இடத்த வாங்குவீங்க. பூர்வீக சொத்துக்கள் ஏற்பட்ட பிரச்சனைகள் சுமூகமா முடியுது. சேமிப்புல அக்கறை காட்டுவீங்க. லாபஸ்தானத்துல சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாயால வருமானம் அதிகமாகுது. எதிர்ப்பு விலகுது. எதிர்பார்ப்பு நிறைவேறுது. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை இருக்கும். வேலை காரணமா வெளியூர் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுபோல நீங்க எதிர்பார்த்த இடமாற்றம் ஏற்படும். அரசியல்வாதிகளுக்கு வந்து தலைமைக்கிட்ட ஆதரவு கிடைக்குது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இனி படிப்புல அக்கறை கொடும். உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரங்க அனுதினமும் திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபாடு செய்ய நன்மைகள் உண்டாகும். அடுத்த சதய நட்சத்திரம். மற்றவங்களால செய்ய முடியாத வேலை கூட ஈஸியா செய்யக்கூடிய திறமை கொண்ட உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் நன்மையான நாட்கள் தான். ராசிக்குள்ள ராசிநாதன் சனி, யோகக்காரகன் ராகு உங்களுடைய சஞ்சரிப்பு நினைச்ச வேலையை நினைச்சபடி நடத்தி முடிச்சுக்க முடியும். குழப்பங்கள் விலகுது. புதுசா இடம், வீடு, வண்டி, வாகனம் இது சம்பந்தப்பட்ட முயற்சிகள் வெற்றி பெறும். வர வேண்டிய பணம் கைக்கு வரும். புதிய முதல்களில் எதிர்பார்த்து லாபம் கிடைக்குது. அந்நியரால ஆதாயம் கிடைக்குது. வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமாகுது. மாதம் முழுவதுமே சப்தமாதிபதி சூரியன் ஜீவனஸ்தானத்துல இருக்கிறது. அரசு வழியில எதிர்பார்த்த அனுமதி கிடைக்குது. பணியர்களுக்கு உங்களுக்கு இருந்த கோர்ட் கேஸ் வழக்குகள் முடிவுக்கு வருது. தடைப்பட்ட பதவி உயர்வு கிடைக்குது. சம்பள உயர்வு கிடைக்குது. வியாபாரம் தொழில முன்னேற்றம் அடைவீங்க. சிலர் வந்து தொழிலை விரிவுபடுத்துவீங்க. அதற்காக எதிர்பார்த்த பணம் கிடைக்கும். அரசியல்வாதிகளுடைய செல்வாக்கு உயருது. சிலருக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்குது. மக்கள்கிட்ட ஆதரவு கிடைக்குது. சொல்லப்போனா எதிர்பாராத வாய்ப்புகள் தேடி வருது. தாராளமா நீங்க செலவு செய்யக்கூடிய அளவுக்கு கையில பணம் பொருளும். வியாபாரிகள், கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கும். பொருளாதார நிலையில உயர்வு இருக்கு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்புல அக்கறை கொடுத்து விவசாயிகளுக்கு சொல்லப்போனா யோகமான காலங்க. அதுபோல பாக்கியஸ்தானத்துல சுக்கிரனுடைய அமைப்புங்கிறது மத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுடைய நிலையில உயர்வு உண்டு. இதோட சப்தமஸ்தானத்துல செஞ்சக்கூடிய சுக்கிரனாலையுமே புதிய நட்பு அது வழியே குடும்பத்துக்கு கொஞ்சம் குழப்பங்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. புதுசா ஏதாவது ஒரு நட்பு வருது, உறவு வருதுனாக்க தயவு செஞ்சு ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். தம்பதியில பொறுத்திருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போவீங்க. உங்களை பொறுத்திருக்கும் பரிகாரங்க அனுதினமும் தில்லை காளியை வழிபாடு செய்ய சங்கடங்கள் விலகும், சந்தோஷம் நிலைக்கும். அடுத்து பூரட்டாதி 1, 2, 3ஆம் பாதம். வரத முன்னாடியே கணிக்கும் அதீத திறன் கொண்ட உங்களுக்கு இனி நிதானமா செயல்பட்டு நினைச்சது சாதிக்க போறீங்க. குரு 6ஆம் இடத்துல வக்ரமாகி இருக்கிறது. குரு வக்ரமடைய காலத்துல ராசிக்கு உண்டான பலனை வந்து இப்ப கொடுப்பாரு. கடந்த காலங்கள் இந்த நெருக்கடிகள் விலகுது. தடைப்பட்ட வேலைகள் எப்படி நடக்கும். பணப்புழக்கம் அதிகமாகுது. குடும்பத்தின் பிரச்சனைகள் விலகுது. கொடுத்த வாக்கு காப்பாற்ற முடியும். பிள்ளைகள் மீது அக்கறை உண்டாகுது. அவங்களுக்காக சேமிக்க தொடங்குவீங்க. எடுக்கூடிய முயற்சிகள் வெற்றியாகும். சிறுக்கு சொத்து சேரும். புதிய வீட்டுல குடியிருக்கக்கூடிய நிலை உண்டாகுது. சுப நிகழ்ச்சிகள் நடத்துவீங்க. அதே போல சூரியன் ஜீவன சாந்தில சஞ்சரிக்கிறதுனால பணியாட்களுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கும். இடமாற்றம் வரைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும். அதே போல உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும். வேலை தரவங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல தகவல் கிடைக்கும். புதிய வியாபாரம், தொழில் தொடங்க நினைக்கிறவங்களுக்கு அதற்குண்டான வாய்ப்பு கிடைக்கும். குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் நீங்குது. லாப செவ்வாயும் ஜீவன புதனும் புத ஆதித்ய யோகத்தை உங்களுக்கு வந்து கொடுத்து உங்களுடைய நிலையை உயர்த்துறாங்க. நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அதிர்ச்சிக்கக்கூடிய அளவுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுத்து உங்களுடைய நிலையில உயர்வு உண்டு. உறவுக்காரங்களும் சரி, நட்புகளும் சரி ஆச்சரியப்படக்கூடிய வகையில செல்வாக்கு உண்டாகுது. தடைப்பட்ட ஒப்பந்தம் கைகூடும். போராட்ட நிலையை மாறுது. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகமாகுது. படிக்கூடிய மாணவர்கள் வந்து படிப்பிலே ஏற்படும் தடை விலகுது. ஆர்வம் கூடுது. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரங்க அனுதினமும் பாலாம்பிகையை வழிபாடு செய்ய நன்மைகள் உண்டாகும். நல்லதே நடக்கும். இதோட தினமும் கும்பராசிக்காரங்க ஓம் நமோ நாராயண இந்த மந்திரத்தை சொல்லிதான் படுக்கையில இருந்தே எஞ்சிக்கணும். சுத்தம் குளிச்சு முடிச்சுட்டு நம்ம வீட்டுல பூஜை செய்யறப்போ இந்த மந்திரத்தை 27 முறை சொல்லிட்டு இந்த நாளை தொடங்கி பாருங்க. ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு நல்ல நாளே. அதே போல சனி குரு பக்தி ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு சனிக்கிழமையும் விரதம் இருந்து சனீஸ்வர் பகவானுக்கு நீல வஸ்திரம் சாற்றி தீபமேற்றி, அதாவது எள்ளெண்ணெயில தீபமேற்றி சனிக்கிழமையில விரதம் இருக்கும். கஷ்டப்படக்கூடிய ஏழை எளியவங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை பண்ணுங்க. அது பணமா இருக்கலாம், பொருளா இருக்கலாம், ஏதாவது ஒண்ணு. அதே போல சிவ வழிபாடு ஒவ்வொரு திங்கட்கிழமையுமே சிவபெருமானுக்கு தண்ணீர் அபிஷேகம் பண்ணுங்க. வில்வெளிகளால அர்ச்சனை பண்ணுங்க.
அன்னதானம் கொடுங்க. எப்பலாம் முடியுதோ, இந்த 4 நேரம்லாம் கிடையாது. உங்க கண்ணுக்கு முன்னாடி ஒரு ஜீவன் வந்துட்டு பசிக்காக வாடுது. இல்ல ஏதாவது ஒரு உதவி கேட்டு நிக்கிறாங்க அப்படின்னாக்கா, உங்களால முடிஞ்சதுன்னா சத்தியமா செஞ்சுருங்க. அது உங்களுக்கு கோடி புண்ணியத்த கொண்டு வந்து சேர்க்கும். ரூ. 1 யாருக்காவது உணவு வாங்கி கொடுங்க. அதேபோல வருஷம் 365 நாளும் கும்பராசிக்காரங்க ஒரே ஒரு விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்காரணத்த கொண்டும் உங்க மனசுக்கு ஒப்பாத வேலைய செஞ்சுறாதீங்க. அதேபோல காலை, மாலை உங்க வீட்ல வந்து தீபம் போடுங்க. ரொம்ப, ரொம்ப, ரொம்ப நல்லது. ஒட்டுமொத்தமா இதுவரைக்கும் பார்த்த பொது பலன்கள், அதேபோல நட்சத்திர பலன்கள், பரிகாரங்கள் எல்லாமே கும்பராசிக்கு இனி வரக்கூடிய நாட்கள் சாதகமான நாட்கள்ங்கிறத தெளிவுபடுத்தியாச்சு. இது நாள் வரைக்கும் கும்பராசி எந்த துன்பத்துல இருந்தாலும் சரி, இனி உடைய கதி வந்து மாறப்போகுது. ராசி அதிபதி சனி வந்து உங்க வாழ்க்கையை மாத்த ரொம்ப ட்ரை பண்றாரு. இதனாலவே கும்பராசி இனி வந்து மிகப்பெரிய வெற்றியை பெற போறீங்க. ரொம்ப நெருக்கடியில நீங்க பாத்துட்டீங்க. ஆனா நீங்க அப்படி கிடையாது. உங்களுக்கு மீண்டும் எழுந்து நிற்கக்கூடிய வலிமை, உங்களுடைய பேசக்கூடிய பேச்சுகள்ல கம்பீரம், உங்களுக்கு வரக்கூடிய பணவரவு, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அரசாங்கத்துடைய அனுகூலம், இது எல்லாமே சேர்ந்து உங்க வாழ்க்கையை நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்து செல்ல போகுது. நம்பிக்கை வைங்க. உங்க ராசிக்கு தெய்வம் வந்து துணை நிக்குது. தெய்வத்துடைய ஆசீர்வாதம் வந்து நீங்க பொத்துன்னு விழுந்த இடத்துல இருந்து பெரிய விருட்சமா எழுந்து நிக்க போறீங்க. அதுக்குண்டான தகுதி இப்ப உங்களுக்கு வந்துருச்சு. இப்ப நேரம் காலம் ஆல்ரெடி கைகூடிருச்சு. பயப்படாதீங்க. உங்கள பத்தி பெருமையா நினைச்சுக்கோங்க. கும்ப ராசி அப்படின்னாவே உயர்வுக்கான தகுதியான ராசி தான். அது வந்து தெய்வம் எப்பயோ புரிஞ்சுக்கிட்டாங்க. கொஞ்சம் சோதனை குடுத்துட்டு உங்களுடைய அதிபதி தான் எப்பவுமே உங்களுக்கு கொஞ்சம் நெருக்கடி கொடுக்கக்கூடிய ஆட்களா இருக்காங்க. மத்த கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட்டிவா தான் இருக்காங்க. இப்ப அவருமே வந்து பாத்தீங்கன்னாக்கா, நான் ஒதுங்கி நின்னுக்கிறேன்ப்பா. என்னாலதான் என் பிள்ளை கஷ்டப்படுதுங்கிற மாதிரி கும்ப ராசிக்கு அவருமே வந்து துணை நின்னுட்டாரு. அவரு ரொம்ப உங்கள வந்து சோதனைக்கு உள்ளாக்கி உங்கள வந்து என்ன சொல்றதுங்க, மறுமையிலுமே உங்களுக்கு வந்து நன்மைகள் சேரணுன்ற மாதிரி. இறந்து போனாலும் உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கக்கூடிய அளவுக்கு உங்கள இப்பவே வந்து அடிச்சு துவச்சு காய போட்டு அப்படிங்கிற மாரி நெருப்புல சுட்டு சுட்டு உங்கள தங்கமா மாத்தி வச்சிருக்காரு. அந்த தங்கம் இப்ப வந்து பெரிய உச்சாணி கொம்புக்கு போகக்கூடிய அளவுக்கு உச்சம் பெறக்கூடிய நேரம் காலம் சிறப்பா இருக்கு. சந்தோஷத்துக்கு குறைவில்லாத வாழ்க்கை உங்களுக்கு வந்து சொந்தமாக போகுது. நன்றிங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அனுதினமும் ஓம் நமோ நாராயண் என்ற மந்திரத்தோட உங்களுடைய நாள் தொடங்கட்டும். வாழ்க வளமுடன்.